வணக்கம். 2 நாளாக மொத்த உலகம் சரி, இன்டர்நெட்டும் சரி, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இதுதான் வந்து பேசு பொருளாக இருக்குது. அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால், மொத்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோடைய இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸு, எல்லா ஃபோட்டோஸு, எல்லா இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்ட்ஸு, அவங்க இன்வெஸ்டிகேஷனில் யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணாங்களோ அந்த ரெக்கார்ட்ஸு, அந்த ஏரோப்ளேனோடைய ட்ராவல் லாக்ஸு, இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் பப்ளிக் டாக்குமெண்ட்டாக கொடுக்கணும். சர்ச்சபிளாக இருக்கணும், டவுன்லோடபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர். இது வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ வந்து பல்லாயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸு, பல்லாயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் இப்போ ஆன்லைனில் ட்ராபாக்ஸில் போட்டு அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்லோட் பண்ணிட்டாங்க. FBI இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்ட்ஸும் சேர்த்து. இது பண்ணுறதுக்காக மட்டும் தனியாக அமெரிக்காவோட சட்டசபையில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாத்தையுமே வந்து புரட்டி போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ செலிபிரிட்டிஸ், அவ்வளோ பாஸ்ட் பிரசிடென்ட்ஸோட, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யார் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், எதனால் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு, தனியாக ஒரு சட்டம் அந்த தனிநபருடைய ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தனி சட்டம் நிறைவேற்றுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம், இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது அவ்வளோ பெரிய இன்டர்நெட் டம்ப்னு சொல்கிறாங்க, அதில் அப்படி என்ன இருக்குது, அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலில் டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக அரசியல் இந்தியாவோட பார்வையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோ. ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, லேமேன் லாங்குவேஜில் சொல்லணும்னா அவர் ஒரு புரோக்கர். இன்னொரு லேமன் லாங்குவேஜில் சொல்லணும்னா பொம்பளை புரோக்கர். அவர் ஆரம்ப கட்டத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட்டி ஆர்கனைசர்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறது, அதில் வந்து மியூசிக்கு, அப்புறமா செலிபிரிட்டிஸை கூட்டிகிட்டு வரது, இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. பெரிய பின்புலம்லாம் கிடையாது. அவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரனோ இல்லாட்டி பெரிய பெரிய கம்பெனி நடத்தினார் அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் பயங்கர கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பண்ணிகிட்டே வராரு. அதுக்கப்புறமா அவர் வந்து செக்ஸ் ராக்கெட்குள்ளே உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு, பெரிய மினிஸ்டர்ஸ்க்கு, பிரசிடென்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் அந்த வேலைகள் பார்த்து கொடுத்துட்ருக்காரு. ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் அதோட பேக்ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதில் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன வெளியே வருதுன்னு சொன்னால் நிறையா ஷாக்கிங்கான நியூஸ் வந்துட்டுருக்கு. இன்னொன்று மெயினாக இது எதனால் வந்து மொத்த அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேயே இவ்வளோ ஒரு டர்ட்டி சீக்ரெட்ஸ் உள்ள ஒரு நபர் இவராக தான் இருப்பார். அதில் ஏன் அவ்வளோ தூரம்னு சொன்னால், மெயின் அலிகேஷன் இவர் மேலே இல்லாட்டி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால், இந்த செக்ஸ் ராக்கெட்லேயே அவர் வந்து மைனரை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு 10 வயசு 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப பயன்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அது பயங்கர கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு மொத்தம் அமெரிக்கா மக்கள் மத்தியிலேயே. அதுவும் யாருன்னு கேட்டிங்கன்னா, யூரோப்பில் இருக்கிற ஏதாவது கிராமத்தில் இருக்க பெண்கள்லாம் கூட்டிகிட்டு வர்றது. இவங்கெல்லாம் எப்படி இவர் காண்டாக்ட் பண்ணார், இவ்வளோ பெரிய பிரசிடென்ட்ஸ்லாம் எப்படி இவருடைய காண்டாக்ட் லைன்குள்ளே வந்தாங்கன்னு சொன்னால், இவர் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணுவாராமான்னா, ஒரு ஐலண்டே வந்து ஏற்பாடு பண்ணி யாருமே அந்த ஐலண்டில் இருக்க மாட்டாங்க, ப்ரைவேட் ஜெட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் அவர் சீக்கிரட்டாக பண்ணுறதா இவரோட ஸ்பெஷாலிட்டி போல். ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருந்திருக்கு. 2000களில் ஏர்லி 2000 அண்ட் மிட் 2008 கிட்டலாம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மைனர் ஃபேமிலி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவர் வந்து தப்பாக பயன்படுத்துகிறாரு, இவர் வந்து இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அது ஃப்ளேர் அப் ஆகுது கேஸ். அப்புறம் அந்த கேஸ் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம பார்த்த மாதிரி அவ்வளோ பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ், மெயினாக வந்து பில் கிளின்டன் வந்து நிறைய ஃபோட்டோஸில் அவர் மாட்டியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால ஜெயிலுக்குள்ளே ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் இருக்கிறாரு. ஆனாலுமே வெளியே வந்துடுவாராம்மா அடிக்கடி. இந்த பெரோல்லாம் வாங்கிட்டு வராங்களோ அந்த மாதிரி வந்துடுவார் போல். ஸோ இப்படி நடந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அது பெருசாக என்ன பண்ண முடியலன்னா அவருக்கு வந்து பிரச்சனை. ஏன்னா இவர் என்ன தான் சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா எல்லா பெரிய ஆளுங்களையும் அவர் பிளாக்மெயில் பண்ணுவார் இந்த ஃபோட்டோஸை காமிச்சு. ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்துக்கிறார். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறார். இதெல்லாம் தாண்டி கடைசியில் 2019 அவர் ஜெயிலுக்குள்ளே வச்சு மர்மமான முறையில் இறந்துடுறாரு. அப்போ பர்டிகுலர் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மொத்த ஜெயில் ப்ரிமிசஸில் எந்த கேமராவும் ஒர்க் பண்ணலையாமா. சரி, இப்போ யார் இன்வால்வ் ஆயிருக்கான்னு பார்க்குறோம்ல, பிரசிடென்ட்ஸே இன்வால்வ் ஆயிருக்காங்க போது இது வந்து சர்வசாதாரணம். ஆனால் அமெரிக்காவில் இது பயங்கர ஷாக் வேவ்ஸ். அது எப்படி எல்லா கேமராவும் ஆஃப் ஆகும், எப்படி அவர் கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லி இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது வந்து சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இதிலேருந்து பயங்கர ஒரு கோவம் அலை வந்து உருவாகிட்டு இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுமே என்ன சொன்னாருன்னு சொன்னால், நான் பதவிக்கு வந்ததுக்கப்புறமா நான் அந்த ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவேன். கிளாசிஃபைடு ஃபைல்ஸ்னு ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம நாட்டில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய ஃபைல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கணும். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா, இன்டர்நெட் டம்ப்னு சொல்கிறாங்களே, இப்போ இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபைல்ஸ் தான் எவ்வளோ ஃபைல்ஸ்னு சொன்னால், ட்ராபாக்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அந்த DOJ வெப்சைட்டில் ஃபுல்லாக 10,000கணக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படி குவிச்சு கிடக்குது. இப்போ AI வந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸை நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு தனியாக வெப்சைட் க்ரியேட் பண்ணி இந்த ஃபைல்ஸில் அது AI வச்சு நீங்கள் கேள்விகள் கேட்டு அவங்க வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிற அளவுக்கு
ஒரு பிஸ்னஸ் மாடல் கிரியேட் அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி அந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு போயிட்டானுங்க வச்சுக்கோங்க 2 நாளில். ஸோ அந்த அளவுக்கு டாக்குமெண்ட் டம்ப் இருக்குது. அப்போது இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருது. இவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தார். சரி, இது எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ் எஃபிஐயோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எப்படி அவங்க ரிசர்ச் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கிற வரைக்கும் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போது இதுக்கு வந்து சட்டசபையில் ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கு பேரே வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு 430 பேர் ஓட்டு போடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 428 பேர் ஓட்டு போடுறாங்க. 427 பேர் இந்த ஆக்ட் நல்லது தான், நீங்கள் வெளிப்படணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுறாங்க. ஏன்னா பப்ளிக்லேருந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆங்குஷ் இருக்குது. ஒருத்தர் மட்டும் வந்து அகைன்ஸ்டாக ஓட்டு போட்டிருக்காரு, அது யாருன்னு தெரியல. ஸோ இப்படி ஒரு யுனானிமஸாக வந்த உடனே என்ன சட்டம் நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னா, ஒரு மாதத்தில் நவம்பர் மாதம் வந்து அந்த சட்டம் நிறைவேற்றப்படுது. டிசம்பர் 19க்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறமா கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கர மாஸ் வால்யூம் இருக்குது, ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 ரூல்ஸ் கொண்டு வராங்க, ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் 2. முதல்ல என்னென்னு சொன்னால், இதில் அவ்வளோ விக்டிம்ஸ் இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. அப்போ அவங்க ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணால் அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்க விக்டிம்ஸ். அப்போது அதை வந்து ரிடாக்ட் பண்ணணும், நீங்கள் வந்து அதை வந்து மறைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ இந்த சட்டசபையில் தானே பண்ணுறாங்க, அவங்களே ஒன்று கேட்குறாங்க, அதுக்கும் அந்த வழி வகுக்கிறாங்க. என்ன வழி வைக்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோ மறைக்கிறது, பேரை மறைக்கிறது, இந்த விக்டிம்ஸோட பேரை மறைக்கிறதுலாம் பொதுமக்களுக்கு தான். ஹவுஸில் இருக்கிற எல்லாருக்கும் சரி, கோர்ட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சரி, அந்த அப்படியே எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் அந்த மொத்த இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ் வரணும்னு சொல்லிட்டு 2 ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்கிறபடி பார்த்தா அந்த சட்டத்தில் லாவில் இருக்க எல்லாத்துக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் உள்ளே போய் சேர்ந்துருச்சு, ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் போய் சேர்ந்துருச்சு, பொதுமக்களுக்கு ரிடாக்ட் பண்ணி வந்துருச்சு. ஸோ 2 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மக்கள்லாம் வந்து அதை பயங்கரமாக தோண்டி டக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அலசி ஆராய்ஞ்சிட்ருக்காங்க. பில் கிளின்டனுக்கு ஏகப்பட்ட ஃபோட்டோஸு, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யார் கூடலாம் இருந்தாரோ அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இதோடைய இப்போது ஹாட் டாபிக் போயிட்டு இருந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப்போட ஃபோட்டோஸும் இருந்துச்சு. அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 2 நாளில் நிறைய டொனால்ட் ட்ரம்ப்போட ஃபோட்டோஸ் ஏகப்பட்டது வந்து டெலீட் பண்ணிட்டாங்க, அந்த அப்லோடு பண்ணதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பயங்கர பெரிய பேக்லாஷ் இருக்குது. அப்புறம் திரும்ப அவங்க வந்து சரி ரொம்ப பேக்லாஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பாதி ஃபோட்டோஸை திரும்ப வந்து அப்லோடு பண்ணிட்டாங்க. இந்த ரிடாக்ட் பண்ணதுக்கும் பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது. எதுக்கு நீங்கள் மறைக்கிறீங்க, அப்போ எங்களுக்கு தெரியாது, என்ன வயசுனே தெரியாது. ஏன்னா அந்த லேடி ஃபோட்டோ இருக்குன்னா அதையே ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன, மக்களுக்கு என்ன கோவம் இருக்குன்னா, இது வந்து மைனராக இல்லையானே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்தளவுக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே சரி காலை மட்டும் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கர ஒரு வைரலாக ரொம்ப சென்சேஷனாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தா இது ஒரு கரப்ஷன் தான். இதில் முக்கியமான ஒன்று, ரொம்ப ஆச்சரியமான என்னென்னு சொன்னால், இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், டொனால்ட் ட்ரம்ப்பு, மற்ற பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயம் பண்ணாங்க இல்லையா, இது எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னால், வெறும் சாதாரண செக்ஸ் ராக்கெட் மாதிரி இல்லை போல். இது எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா, இந்த உமனை வந்து அவங்க கரன்சியாகவே டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, தே ஹவ் பீன் யூசிங் தெம் ஆஸ் கரன்சின்னு ரிப்போர்ட்டில் வருது. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்லேவரி எப்போ முடிஞ்சுது, 2010 வரைக்கும் இதை பண்ணிட்டு இருந்தானுங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இவங்க மனசு வந்து எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மாதிரி 100ல் 1 நம்ம நாட்டோடைய ஒரு பொலிட்டிஷியன் மேலே வந்துருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம நாடையே வந்து கரிச்சு கொட்டிருப்பானுங்க. இந்தியாவே பின்தங்கின நாடு, இந்தியாவே மோசம், இந்தியாவோட அரசியல்வாதிகளே இப்படி பெருசாக மோடிஜி ஃபோட்டோ பெருசாக போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இல்லை யாராக இருந்தாலும் பழைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பெருசாக போட்டு நம்ம நாடே ஒரு என்ன சொல்கிறது கற்காலத்து நாடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வன்மத்தை கொட்டியிருப்பானுங்க. அமெரிக்காவில் எவ்வளோ தூரம் நடந்திருக்குது, இதை அவங்க பெருமையாக பேசுகிறானுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேசி வெளியே கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இது வெளியே கொண்டு வந்ததெல்லாம் பெரிய விஷயம் தான். இருந்தாலும் அவங்க நாடு எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது, அப்போ அவங்க நம்ம மேலே கை காமிக்கிறதுக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது அவங்களுக்கு இல்லை. ஆனால் நம்ம ஊரில் வந்து அதை இந்த ஒரு இப்போ பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டிக் பிஆர் நம்ம ரொம்ப புவராக தான் இருக்கும். மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து அடி நடிக்க வேண்டியது விஷயமாச்சும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இது தவிர வேறு ஏதாச்சும் தகவல் கிடச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அது எங்களுக்கு தான் தெரியும். உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிசிபேட் சந்திக்கிறேன். வணக்கம்.